ரைட். நுண்ணுயிர்கள் பார்த்தோமா? வராதெல்லாம் வீடியோ பார்த்துருங்க. பார்த்தீங்களா? அதாவது இல்லை, மைக்ரோப்ஸ். வைரஸ்னால் என்ன, பாக்டீரியானா என்ன, பூஞ்சைகள், புரோட்டோசோவாக்கள், அதெல்லாம் எந்த கிங்டமில் வராங்க எல்லாமே பார்த்தோம். சரியா? சரி. இப்போது அந்த நன்மை தரக்கூடியது, தீமை தரக்கூடிய நுண்ணுயிர்கள் எது எது அப்படின்னு பார்க்க போகிறோம். மருத்துவம், விவசாயம், தொழிற்சாலை எல்லாத்துலேயும் மருத்துவத்தில் நமக்கு பயன்படக்கூடியது. முக்கியமாக ஆன்டிபயாட்டிக்காக பயன்படுத்தி இப்போ நம்ம பயன்படுத்துறது இல்லை. எதிர் உயிர்கொல்லிகள், ஆன்டிபயாட்டிக். ஆன்டிபயாட்டிக்னா பார்த்தோமா? என்னது? நம்ம உடம்புக்குள்ளே தேவையில்லாத மைக்ரோப்ஸு, பூஞ்சையோ அல்லது பாக்டீரியாவோ உள்ளே போயிருக்கு. அதை கொல்றதுக்காக நம்ம அனுப்புகிறது தான் என்னது? ஆன்டிபயாட்டிக். ஊசிலாம் போடுறோம்லாம், ஊசி மாத்திரைலாம் என்னது? ஆன்டிபயாட்டிக்காக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு அப்படி ஆன்டிபயாட்டிக்காக பயன்படுத்தின ஒரு பொருள் நுண்ணுயிர் தான். சரியா? பூஞ்சை இனத்தை சார்ந்த பெனிசிலின் அப்படின்ற ஒரு பூஞ்சை. பெனிசிலின் பார்த்துருக்கீங்களா? நீங்களாம் பார்த்துங்க. அது நிறைய பேர்த்துக்கு சேராது. அது ஒரு மைக்ரோப்ஸ், பூஞ்சை. நீங்கள் பார்த்துருக்கீங்களா மேடம்? பென்சிலின் ஊசி இல்லை இன்ஜெக்ஷன் பார்த்தது இல்லையா? இது மாதிரி இருக்கும். பூஞ்சை தான் எடுத்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாட்டிலில் போட்டு வச்சுருப்பாங்க. ஊசி போடும்பொழுது அதில் தண்ணி கலந்து எடுத்து நமக்கு ஊசி போட்டுருவாங்க. பூஞ்சை இது உள்ளே போய் என்ன பண்ணும்? வளர்ந்து அந்த எது தேவையில்லாத பாக்டீரியா இருந்துச்சு, வைரஸ் இருந்தது, வேறு பூஞ்சை இருந்தாலும் என்ன பண்ணும்? அதை சாப்பிடும். ஒரு சிலருக்கு இது சேராது. அதனால தான் இதேமாதிரி ஆன்டிபயோட்டிக் வேறு தயாரித்து ஃபேக்ட்ரியில் தயாரித்து நமக்கு இப்போ போட்டுட்ருக்காங்க. இப்போ போடுறது எல்லாமே ஃபேக்ட்ரியில் தயாரிக்கிறது. எதிர் உயிர்கொல்லி ஆன்டிபயோட்டிக் முதல்ல கண்டுபிடிச்சது பெனிசிலின் சர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். அவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. முதல் ஆன்டிபயோட்டிக் இதுதான். அதுதான் மருந்துகளின் ராணின்னு சொல்லுவாங்க. முதல் உலகப் போரில் என்ன ஆகுனாக்கா, அடிபட்டு கிடக்கிறவங்களாம் புண்ணுக்கெல்லாம் காயம் போட்டு மருந்துலாம் போட்டு படுக்க வச்சுருப்பாங்க. திடீர்னு செத்து போயிடும் காய்ச்சல் வந்து. ஏன்னா அந்த புண்ணு வழியாக என்ன ஆகும்? மைக்ரோப்ஸ்லாம் உள்ளே போயிடும். அப்போ ஆன்டிபயோட்டிக் எதுவும் இல்லை. அதே ரெண்டாவது உலகப் போரில் இந்த ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்சவங்க அது மாதிரி காயம் ஏற்பட்டவங்க சாகிற எண்ணிக்கைலாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. 90% குறைச்சிட்டாங்க. அந்த மாதிரி 28 தான் தயாரிக்கிறாங்க. 1928. அதை முதல்ல பயன்படுத்தினவர் யார்? பென்சிலின், அதாவது சர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். இந்த பெனிசிலின் கிரைசோஜீனம் பூஞ்சையிலிருந்து பெறப்படுது. அதாவது பெனிசிலின் நெட்டோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது டெட்டனஸ், டிப்தீரியா போன்ற நோய்களிலிருந்து நம்மளை காப்பாற்றும். டெட்டனஸ், டிப்தீரியா நோய். அடுத்து ஸ்ட்ரெப்டோமைசின் எனும் எதிர் உயிர்கொல்லி ஸ்ட்ரெப்டோமைசிஸ் என்ற பாக்டீரியாவிலிருந்து பெறப்படுது. இப்போ ஆன்டிபயோட்டிக்காக பயன்படுது ஸ்ட்ரெப்டோமைசின் அப்படிங்கிறது. இப்போ ஆன்டிபயோட்டிக்காக பயன்படுத்துகிறது ஸ்ட்ரெப்டோமைசின் அப்படிங்கிற ஆன்டிபயோட்டிக். எதுலேருந்து கிடைக்கிது? இந்த ஸ்ட்ரெப்டோமைசிஸ் அப்படின்ற பாக்டீரியாவிலேருந்து எடுக்கிறாங்க. பிளேக் நோய் அதுக்கெலாம் யூஸ் ஆகுது. பிளேக் நோய் பார்த்திங்கன்னா எலியினால் பரவும். அதுக்கான ஆன்டிபயோட்டிக் எது? ஸ்ட்ரெப்டோமைசிஸ். இந்த மாதிரி நிறையா தொற்றுக்கு இது பயன்படுது. ஸ்ட்ரெப்டோமைசிஸ் அப்படின்ற ஆன்டிபயோட்டிக் எதுலேருந்து கிடைக்கிது? ஸ்ட்ரெப்டோமைசிஸ்ன்ற பாக்டீரியாவிலேருந்து எடுக்கிறாங்க. ரைட். அப்போ 2 பார்த்துருக்கோம். அடுத்து தடுப்பூசி, வேக்சின் தெரியுமா என்னென்னு? இப்போ வைரஸ், மெயினாக வைரஸுக்கு தான் வேக்சின் அதிகமாக போடுவாங்க. எல்லா மைக்ரோப்ஸுக்கும் போடலாம், வைரஸுக்கு அதிகமாக. இப்போது கொரோனா வைரஸ் இருக்கு இல்லையா, அதுக்கான அந்த தடுப்பூசி போட்டாங்களே வேக்சின், இது பார்த்திங்கன்னா ஆன்டிபயோட்டிக் அந்த மைக்ரோஸ் நம்ம உடம்புக்குள்ளே போனவுன்னா அவங்கள கொல்றவங்க இவங்க.
ஓகேவா? ரைட். தடுப்பூசிங்கிறது அந்த வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே, அல்லது அந்த மைக்ரோப்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அந்த மைக்ரோப்ஸ் எடுத்து மட்டுப்படுத்தி அல்லது சாகடித்து, மட்டுப்படுத்தினா வளரக்கூடாது. இப்போ வைரஸ் என்ன பண்ணும், நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு செல்லில் புகுந்து நிறைய வளரும்ல, அப்படி வளராமல் அந்த பாட்டை மட்டும் கட் பண்ணிடுவாங்க, இனப்பெருக்க பாட்டை மட்டும் கட் பண்ணிடுவாங்க. சரியா? கட்டுப்படுத்தி அதே வைரஸை நம்ம உடம்புல விடுவாங்க. அதான் என்னது வேக்சின். இப்போ என்னது கொரோனா வைரஸ் வேக்சின் போட்டுக்கிட்டீங்களா எல்லோரும்? ஒன்றும் கிடையாது, அதில் அது ஃபுல்லாக இருந்தது எல்லாமே கொரோனா தான். கொரோனா அந்த வைரஸ் இருக்குல்ல, அதுதான் அது மட்டுப்படுத்தப்பட்ட வைரஸ். மட்டுப்படுத்தப்படாமல் வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்குல்ல, அந்த வைரஸ் போகிறதுக்குன்னா நம்ம உடம்புல அதை செலுத்திடுவாங்க அந்த வைரஸை. இந்த வைரஸ் வித்தியாசமாக இருக்கா, நம்ம உடம்பு என்ன பண்ணும், இது வளர்கிறதுக்கு முன்னாடியே வளராது, அதான் மட்டுப்படுத்தியாச்சு. இந்த வைரஸ் அழிக்கிறதுக்கான ஆன்டிபயோட்டிக்கை, ஆன்டிபாடியை நம்ம உடம்பே என்ன பண்ணும், உற்பத்தி பண்ணி அதை கொண்டுட்டு அந்த இந்த மாதிரி வைரஸ் வந்தாக்கா கொல்றதுக்கான அந்த ஆன்டிபாடியோட சாம்பிள்ஸ் வந்து ரத்த பிளாஸ்மா இருக்குல்ல அங்கே இருக்கும். இப்போ மட்டுப்படுத்தப்படாது, இப்போ வேக்சின் செலுத்தியாச்சு, என் உடம்பு அந்த மட்டுப்படுத்தப்பட்ட வைரஸை கொல்றதுக்கான ஆன்டிபாடியெல்லாம் தயாரித்து அதை கொன்று ரெடி ஆயிடுச்சு. இப்போ வேறு ஒருத்தன்ட்ட இருந்து எனக்கு பரவுது, மட்டுப்படுத்தப்படாத அந்த வைரஸ் என் உடம்புக்குள்ளே போகுது. சரியா? அது என்ன பண்ணும், உடம்புக்குள்ளே போனாக்கா பல மடங்கு பெருகி நம்ம ஆளை காலி பண்ணிடணும். பட் ஆல்ரெடி என்ன பண்ணிடுச்சு, இந்த கொரோனா வைரஸ்க்கான ஆன்டிபாடியை நம்ம உடம்பு தயாரித்து சாம்பிள் வச்சுக்கிச்சு. திரும்ப இது மட்டுப்படுத்தப்படாத அந்த வைரஸ் உள்ளே போகும்பொழுது ஆல்ரெடி ஆன்டிபாடியை தயாரிச்சிருச்சுல, அதை வச்சு அதை கொண்டுரும். இதுதான் வந்துட்டு அந்த தடுப்பூசியோட கான்செப்டே. அது மாதிரி தான் போலியோ. இன்றைக்கி நிறைய பேத்துக்கு இப்போ பிறக்கிற குழந்தை எல்லாத்துக்குமே போலியோ மருந்து போட்டுறாங்க. 5 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சொட்டு மருந்து போலியோ வைரஸ் தான் அனுப்புவாங்க. அதனால தான் தடுப்பூசி போட்டு விடுவாங்க பாருங்கள், குழந்தைங்களுக்கு காய்ச்சல் வந்துடும். ஏன்னா தேவையில்லாத மைக்ரோஸ் நம்ம உடம்புல செலுத்துறது. காய்ச்சல் எதுக்கு வருதுன்னு பார்த்தோமா, கெமிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம். காய்ச்சல் எதுக்கு வருது, தேவையில்லாத இந்த மாதிரி ஏதாவது ஒரு மைக்ரோஸ் உள்ளே போச்சுனாக்கா நம்ம உடம்பு ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், பாடியோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னாக்கா ஒரு சில மைக்ரோஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக செத்து போயிடும். அதுக்காக பாடி என்ன பண்ணும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும். செத்துச்சுன்னா பார்க்கும், சாகலை அந்த டைமில் என்ன பண்ணும், அந்த தேவையில்லாத மைக்ரோப்ஸை கொள்றதுக்கு ஆன்டிபாடியை நம்ம உடம்பு தயாரிக்கிறதுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்காக வேலை செய்யும். அதனால தான் ரெஸ்ட் எடுக்கணும்பாங்க காய்ச்சல் வந்தால். ஏன் ரெஸ்ட் எடுக்கணும், வேலை செஞ்சோம்னா எனர்ஜியில் அங்கே செலவாயிடும். அப்போ நம்ம இந்த எனர்ஜி சாப்பிடவும் முடியாது. இந்த எனர்ஜியில் எங்கே செலவு பண்ணது, அந்த மருந்து தயாரிக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணும். அந்த மைக்ரோப்ஸுக்கு எதிராக போராடுறதுக்கு அந்த எனர்ஜியெலாம் ஸ்பெண்ட் பண்ணும். அதுக்குள்ளே அந்த மருந்து தயாரித்து என்ன பண்ணும், அதை போட்டு தள்ளிடும். அதனால் வேக்சின் போட்டுட்டோன்னா குழந்தைங்களுக்கு காய்ச்சல் வர்றது என்னது, தேவையில்லாத மைக்ரோப்ஸ் நம்ம உடம்புல செலுத்தியிருக்காங்க. ஆனால் மட்டுப்படுத்தப்பட்ட. அப்போ சின்ன வயசில் அந்த வேக்சின் செலுத்தினாலும் அந்த அதுக்கான ஆன்டிபாடியை நம்ம உடம்பு என்ன பண்ணும், அது தயாரித்து ரத்த பிளாஸ்மாவில் வச்சுருக்கும். 60 வயசில் அந்த பாக்டீரியா உள்ளே போனாலும் என்ன பண்ணும், அது அந்த ஆன்டிபாடி இருக்குல்ல அதை வச்சுருக்கும், ஞாபகம் இருக்கும், அதை எடுத்து அதை அடிச்சிடும். அதான் வேக்சினோட கான்செப்ட். அப்படி தான் இந்த பெரிய அம்மை நோயெல்லாம் வரதில்லை. ஏன்னா சின்ன வயசில் என்ன பண்ணிடுறாங்க, அதை வேக்சின் போட்டுருவாங்க. அம்மை நோய் என்ன அழிக்கல, நம்ம அது இருக்குது. பட் நம்ம உடம்புக்குள்ளே போனால் என்ன ஆயிரும், நம்ம உடம்பு உடனே அதை கொன்றும், நோய் வராது. இதான் கான்செப்ட். ஓகேவா? வேக்சின். எட்வர்ட் ஜென்னர் அப்பயும் ஒரு சிலர்லாம் இறந்து போயிடுவாங்க. சைடு எஃபெக்ட் வந்து பாருங்கள், கொரோனானால ஏகப்பட்ட சைடு எஃபெக்ட். விவேக்கெலாம் அப்படி தான் இறந்து போயிட்டான். அதில் என்ன ஆகுனா, ஒரு சில மட்டுப்படுத்தப்படாத ஏதாவது கண்ணுக்கு தெரியாதான வைரஸ்ஸு அது உள்ளே போயிடும், ஆள் இறந்துருவாங்க. சரி, முதல்ல தடுப்பூசியை கண்டுபிடிச்சவர் யார், எட்வர்ட் ஜென்னர். பெரியம்மைக்கான தடுப்பூசி கொண்டு வராரு. பெரியம்மை இங்கிலீஷில் என்னம்மா, ஸ்மால் பாக்ஸா, ஸ்மால் பாக்ஸ். பெரியம்மை ஸ்மால், அங்கே பெருசு அப்படின்னு வச்சுட்டான். முதல் தடுப்பூசி பெரியம்மைக்கு தான் கொண்டு வராங்க, ஸ்மால் பாக்ஸ். நோயாளியின் உடையில் இத்தடுப்பூசியை செலுத்தும் பொழுது
உடலானது நோய் எதிர்ப்பொருளை உற்பத்தி செய்கிறது. ஆன்டிபாடி, அந்த மைக்ரோப்ஸை கொல்றதுக்கான எதிர்ப்பொருள், அதான் ஆன்டிபாடி. ஓகேவா? அது நோய் கிருமிகளுக்கு எதிராக போரிடுகிறது. இந்த நோய் எதிர்ப்பு பொருள் உடலையே தங்கி இருக்குது. நான் சொன்ன கான்செப்ட் இந்த பிளாஸ்மாவில், ரத்த பிளாஸ்மாவில் இருக்கும். அதனால தான் பாருங்கள், இந்த கொரோனாவில் பாதிக்கும் ரொம்ப சீரியஸாக இருக்கிறவங்களுக்கு பிளட்டு கொடுக்குறம்பாங்க, பிளட்டை கொடுக்க மாட்டாங்க. நம்ம உடம்புல இருந்து பிளட் எடுத்து அந்த பிளாஸ்மாவை மட்டும் அவங்களுக்கு செலுத்துவாங்க. ஏன்னா அந்த பிளாஸ்மாவில் என்ன இருக்கும், இதுக்கான ஆன்டிபாடி இருக்கும். ஸோ அந்த பிளாஸ்மாவில் இருக்க ஆன்டிபாடியை வச்சு அதை கொண்டுருவாங்க. அவங்க இருக்க அந்த டைமில் நடந்ததெல்லாம் இதுதான். எதிர்காலத்தில் நோய் கிருமிகள் தாக்குதலிலிருந்து உடலை பாதுகாக்கிறது எது, அந்த ஆன்டிபாடி. எனவே வேக்சினேஷன் என்பது நோய் தடுப்பு என்று அழைக்கப்படுகிறது. தட்டம்மைக்கு, பொண்ணுக்கு வீங்கி, ருபெல்லா, இது எல்லாத்துக்கும் எம்எம்என் எதுக்கான தடுப்பூசி? தட்டம்மை, பொண்ணுக்கு வீங்கி, ருபெல்லா. பொண்ணுக்கு வீங்கினா கண்ணை வீங்கி பாருங்கள், அம்மை நோய் தான் அதுவும். அது மாதிரி தட்டம்மை, உடம்பெல்லாம் என்ன இருக்கும், புளி புளியாக வந்துடும். இங்கிலீஷில் பார்த்துக்கலாமா, தட்டம்மை. மீசல்ஸ், தட்டம்மைனா மீசல்ஸ். மம்ஸ், பொண்ணுக்கு வீங்கி, கண்ணெல்லாம் வீங்கிக்கும், மம்ஸ். அடுத்தது ருபெல்லா, அதான் எம்எம்ஆர். சரியா? மீசல்ஸ், மம்ஸ், ருபெல்லா, அந்த நோயோட பேர். தட்டம்மை, பொண்ணுக்கு வீங்கி, இது என்னது போனால் ருபெல்லா தானா, ருபெல்லா. இந்த நோய்க்கெல்லாம் எம்எம்என் அப்படின்ற தடுப்பூசி சின்ன வயசுலேயே போட்டுருவாங்க. குழந்தை பிறந்தோன்னா அதுக்கு தான் உங்களை வர வைக்கிறது. கர்ப்பம் தரித்தவுடனே பணம் கொடுக்குறாங்க பாருங்கள். பணம் கொடுக்குறாங்களா? யார் கொண்டு வந்திருப்பாங்க? 89லே கொண்டு வந்துட்டார். அதில் நிறைய விஷயம் இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு அதுக்கு அடித்தளமே அங்கே 89ல் அவர் போட்டது தான். எங்கேயோ ஒரு ஊரில் ஒரு அம்மா, ட்ரைபல் பீப்புள், தருமபுரின்னு நினைக்கிறேன், கர்ப்பமாயிருக்காங்க, பதிவு செஞ்சுட்டு வந்துட்டாங்க, செக்கப் போக மாட்டேங்கிறாங்க. டாக்டர் வந்து கெஞ்சி குத்தி 89ல் அவர் போட்ட கதை தான் அதெல்லாம். அந்த பணத்துக்காக போய் பதிவு பண்ணிடுவாங்க. பதிவு பண்ணதுக்கப்புறம் ரெகுலர் செக்கப்புக்கு போகணும், எல்லாம் போகணும். அப்புறம் குழந்தை பிறந்தோடனே ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க, 18,000 தராங்கன்னு நினைக்கிறேன். இப்போது 18,000 அவர் தான். 6,000வா? ஆமாம், 18,000. குழந்தை பிறந்தோன்னு ஒரு 6,000 ரூபா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ரெகுலராக போய் அவங்க தடுப்பூசியெல்லாம் போட்டுருவாங்க. 18,000 மொத்தம். இப்போது செக் பண்ணி பாருங்கள், 6,000 கொடுப்பாங்க, 3 பார்ட்டாக கொடுப்பாங்க. சரி, ஏதோ ஒன்று இதுதான். அது இல்லாமல் இந்த பெண் சிசு கொலையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தடுக்கிறதுக்கு இது ஒரு மறைமுகமான திட்டம். பதிவு பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆவாங்க, குழந்தை பிறந்துச்சா இல்லையா தெரிஞ்சு தான் ஆகணும். குழந்தை பிறந்துச்சுன்னா எங்கன்னு கேள்வி வரும், கொலை பண்ண முடியாது. பெண் சிசு கொலை தடுக்கிறதுக்கு இது ஒரு ஸ்கீம், சரியான மூலம் அந்த அளவுக்கு. அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு குழந்தை பிறந்தோன்னு ஒரு அட்டை போட்டு கொடுத்துருவாங்க, நீங்கள் ரெகுலராக போய் அந்த தடுப்பூசியெல்லாம் போடணும். அந்த மாதிரி. அதே மாதிரி பிசிஜி, காசநோய்க்கு. காசநோய் தெரியல, லங்ஸு. காசநோய் எதனால் வரும், பாக்டீரியாவா வைரஸா? பாக்டீரியா. காசநோய், டியூபர்குலோசிஸ் அப்படின்ற பாக்டீரியா, அதுக்கான தடுப்பூசி தான் பிசிஜி. இதுவும் சின்ன வயசுலேயே போட்டுருவாங்க தடுப்பூசி. பேசிலே, கால்மெட்டா குரினா, கால்மெட்டா குரின், பிசிஜி கேட்பாங்க. காசநோய்க்கான தடுப்பூசி எது? தட்டம்மை, பொண்ணுக்கு வீங்கி, ருபேலாவுக்கான தடுப்பூசி எது? எல்லாம் கேட்பாங்க. இது அந்த வைரஸை, அந்த பாக்டீரியாவை கொன்று உள்ள அனுப்புவாங்க. சரியா? அடுத்தது விவசாயம். அதே மாதிரி விவசாயத்தில் நிறைய மைக்ரோப்ஸ் நமக்கு யூஸ் ஆகுது. மெயினாக எங்கே பார்த்தோம், விவசாயத்துக்கு மைக்ரோப்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும்? ஃபெர்டிலைசரா? நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்கு தேவை. பார்த்தோமா? நைட்ரஜன், அது இயற்கையாக நடக்கிறது. நைட்ரஜன் ஃபிக்சேஷன், வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை தாவரம் அப்படியே எடுத்துக்காது, அதை நைட்ரேட்டாக மாற்றி ஃபிக்சேஷன் பண்ணணும். அதுக்கு ஒரு சில பூஞ்சை, ஒரு சில பாக்டீரியா மண்ணில் இயற்கையாகவே இருக்கும், அவங்க அந்த வேலையை பண்ணுவாங்க. இன்னொன்று ஒட்டுண்ணி வாழ்க்கை வாழக்கூடியது, எதில்?
லெகுமினஸ் தாவரங்களில் பருப்பு வகை உற்பத்தி செய்யக்கூடிய தாவரங்களில் இருக்குது. பார்த்தோமா? கடலக்காய், அவரை, துவரை அந்த மாதிரிலாம் ஞாபகம் இல்லையா? சரி. அதேமாதிரி நுண்ணுயிர்கள் தான் என்ன பண்ணணும், நம்ம மண்ணில் போடுற இலை தலையெல்லாம் என்ன பண்ணணும், நுண்ணுயிர்கள்னால் அப்படியே தான் இருக்கும். அதை யாரால் உறிஞ்ச முடியாது? தாவரத்தால் உறிஞ்ச முடியாது. அது பெரிய மாலிகுல், சின்ன சின்னதாக உடைக்கணும். மைக்ரோப்ஸ், மண்புழு, இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் சின்ன சின்னதாக உடைப்பாங்க. அவை சிதைப்பவைகள் என அழைக்கப்படுகிறது. டீகம்போசர் யார்? மைக்ரோப்ஸ்கள். இந்நிகழ்வின் பொழுது நைட்ரேட்டுகள் கனிம ஊட்டப்பொருட்கள் மக்கும் கழிவிலிருந்து வெளியேறி, நைட்ரேட் மக்கக்கூடிய இலை தலையில் இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய புரோட்டீனை உடச்சி நைட்ரேட்டாக மாற்றுவாங்க. புரோட்டீன் உடையும், புரோட்டீன் உடஞ்சா என்ன ஆயிரும், என்ன அமிலமாக மாறும், அமினோ ஆசிட்ஸ், அமினோ அமிலமாக உடையும். அதை உடைச்சோம்னா நைட்ரேட்டாக கிடைக்கும், அல்லது நைட்ரைட்டாக கிடைக்கும். நைட்ரேட்டு திரும்ப என்னாகும், நைட்ரஜனாக மாறி வளிமண்டலத்துக்கு போகும். நைட்ரேட்டாக மாறிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், தாவரம் டேரெக்டாக உறிஞ்சிடும். அது மாதிரி மண்ணை வள முடியாதாக மாற்றுகிறது. கனிம ஊட்டப்பொருள், அதில் உள்ள மினரல்ஸ் இதில் அந்த இலை தலையில், விலங்குகளுடைய கழிவுகளில். எங்கே தினகரனை காணோம்? யார? சரி, நல்லது. இந்த உரம் இயற்கை உரம் எனப்படுது. ரைசோபியம், அசட்டோபாக்டர், அசோஸ் பைரில்லம், பிஎஸ்எம், இவங்கெல்லாம் வந்துட்டு என்னது, அசோலா, இதெல்லாம் வந்துட்டு பாக்டீரியா. இதெல்லாம் யார் அப்படின்னாக்கா பூஞ்சைகள். இவங்கெல்லாம் அந்த இதெல்லாம் மக்க வைக்கிறதுக்கு முக்கியமானவங்க. உயிரி உரங்களின் வகைகளா? சரி. நைட்ரஜன் நிலைநிறுத்தம் பார்த்துட்டோம், பல டைம் பேசியாச்சு. பயிறு வகை தாவரங்கள். பயிரில் என்ன அதிகமாக இருக்கும், என்ன சத்து அதிகமாக இருக்கும், புரோட்டீன். புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணால் என்ன வேணும், நைட்ரஜன் வேணும். நைட்ரஜன் வளிமண்டலத்தில் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, 78% இருக்குது. தாவரத்தால் உறிஞ்ச முடியாது, அதை நைட்ரேட்டாக மாற்றணும். வேறு முடிச்சுகள், பயிறு வகை தாவரங்களில் வேறு, பயிறு வகை தாவரத்துக்கு பேர் தானே லெகுமினஸ் தாவரங்கள். ஓகேவா? ரைசோபியம் பாக்டீரியங்கள் வளிமண்டல நைட்ரஜனை கேட்பாங்க. இந்த பருப்பு வகை தாவரங்களில் வேறு முடிச்சில் வசிக்கக்கூடிய பாக்டீரியா எந்த வகை? ரைசோபியம் பாக்டீரியங்கள். வளிமண்டல நைட்ரஜனை தாவரங்களின் வளர்ச்சிக்கு மிகவும் அத்தியாவசியமான நைட்ரேட்டுகளாக மண்ணில் நிலைநிறுத்தி மண்ணை வளப்படுத்துகின்றன. நைட்ரஜன் ஃபிக்சேஷன் இங்கிலீஷில், தமிழில் சரியா நிலைநிறுத்தம், நைட்ரஜன் நிலைநிறுத்தம். அடுத்து டிரான்ஸ்லேஷன் இருக்குது பார்த்துக்கோங்க. மண்ணில் தனித்து வாழும் பாக்டீரியாங்க, இது அவங்கள்ட்ட கூட்டுயிர் வாழ்க்கை இருப்பாங்க, கூட்டுயிர் வாழ்க்கை, சிம்பயோட்டிக். ஒரு நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பண்ணி கொடுப்பாரு, அந்த தாவரம் அவருக்கு என்ன கொடுக்கும், கார்போஹைட்ரேட் கொடுக்கும். ரெண்டு பேரும் கூட்டுயிர் வாழ்க்கையில் சிம்பயோட்டிக் அப்படின்னு பார்த்துருப்போம். சரியா? ரைட். அடுத்தது மண்ணில் இயற்கையாக மண்ணில் இருக்கும். மண் வாசனை வருதுன்றீங்கள, பார்க்குறோம்ல, மழை பெஞ்சாக்கா, இந்த பாக்டீரியாவோட வாசனை தான் அது. எந்தெந்த பாக்டீரியா? சைனோ பாக்டீரியா, நாஸ்டாக். சைனோ பாக்டீரியா மண்ணில் வாழும், அதே மாதிரி நாஸ்டாக் மண்ணில் வரும். இது ரெண்டு என்ன பண்ணு, இயற்கையாக மண்ணில் இருக்கும், வளிமண்டல நைட்ரஜன் நைட்ரேட்டாக மாற்றுவாங்க. உயிரி கட்டுப்பாட்டு காரணிகள், அதாவது பூச்சி கீச்சிலாம் விழுகுதில்ல, தாவரங்களில் பூச்சி விழுகும். பூச்சினா என்ன அர்த்தம், இந்த மைக்ரோப்ஸ் தான் போய் அவங்கள கொண்டுருவாங்க, அவங்கள போய் இவங்க சாப்பிடுவாங்க. எப்படி நம்ம உடம்புக்குள்ளே போன மைக்ரோப்ஸை பென்சிலின் போய் சாப்பிடுது, பென்சிலின் அப்படிங்கிற அந்த பூஞ்சை, அது மாதிரி தாவரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறவங்க. தீங்குயிர்களிடமிருந்து பயிர்களை பாதுகாக்க நுண்ணுயிர்கள் உதவுகின்றன. பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் பூச்சிகளை கட்டுப்படுத்தாமல், பிடி அப்படிம்பாங்க. பிடினா என்ன அர்த்தம், பிடி பஞ்சு, பிடி கத்திரிக்காய், பிடி தக்காளிம்பாங்க. அதில் பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் பிடினா என்ன அப்படின்னு கேட்பாங்க. பூச்சிகள்கிட்ட இருந்து என்ன பண்ணுது, தாவரங்களை காப்பாற்றுது. அடுத்தது இது ஒரு பூஞ்சை, ட்ரைகோடெர்மா, வேர்களுக்கு பாதுகாப்பு அளித்து தாவர நோய் கிருமிகளை கட்டுப்படுத்துது, வேர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. பூஞ்சை ட்ரைகோடெர்மா,
ட்ரைகோடெர்மான்ற பூஞ்சை. தாவர வேர்களுக்கு பாதுகாப்பு, மைக்ரோப்ஸ்டேருந்து காப்பாற்றுது. அதே மாதிரி வைரஸ், பாக்குலோ வைரஸ், பூச்சிகள், கணுக்காலிகள். கணுக்காலினா என்னது? அந்த ஈ, வண்டு எல்லாமே கணுக்காலிகள். சரியா? அவங்கள்ட்ட இருந்து காப்பாற்றுது. யார்? கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. பாக்குலோ வைரஸ் அவங்கெல்லாம் கொள்கிறாங்க, பூச்சிக்கிட்ட இருந்து காப்பாற்றுறாங்க. தொழிற்சாலையில் நிறைய இடத்துல யூஸ் ஆகுது. கழிவு நீர் சுத்திகரி பார்த்தோம்ல. தொழிற்சாலையில் ஃபஸ்ட்டு அந்த சாலிடு வேஸ்ட்லாம் எடுத்துருவாங்க. அப்புறம் டீகம்போஸ் ஆகக்கூடிய மெட்டீரியல்லாம் கொள்றதுக்காக நிறைய அந்த பாக்டீரியா, பூஞ்சையெல்லாம் அதில் போடுவாங்க. அவங்க எதெல்லாம் டீகம்போஸ் பண்ண முடியுமோ பெரிய மாலிகுலாம் அவங்க டீகம்போஸ் பண்ணுவாங்க. சரியா? அதான் சொல்கிறாங்க. கழிவு நீர் சுத்திகரி 2ஆம் நிலையில். 2வது நிலையில் காற்று சுவாச நுண்ணுயிர்கள் முதன்மை கழிவுகளின் மீது வளரச் செய்யப்படுகிறது. காற்று சுவாசத்தில் ஈடுபடக்கூடிய நுண்ணுயிர்கள். ஆக்சிஜன் இருக்கணும், டீகம்போஸ் பண்ணுவாங்க. ஆக்சிஜன் இல்லாமல் டீகம்போஸ் பண்ணுறவர் இருக்கார். யார்? ஈஸ்ட், பூஞ்சை. அது எங்கே யூஸ் ஆகும்? சாராய ஃபேக்ட்ரிலாம் அதான் யூஸ் ஆகும். சரியா? எத்தனை நாள் கிடைக்கும்? சரி. இந்த நுண்ணுயிர்கள் கழிவுகளில் உள்ள கரிம பொருட்களை உட்கொள்கின்றன. அப்போ காற்று சுவாசத்தில் ஈடுபடக்கூடிய நுண்ணுயிரி தொழிற்சாலை சுத்திகரிப்பில், கழிவுகளை சுத்திகரிப்பில் 2ஆம் நிலையில் கழிவு அந்த கரிம பொருளை சுத்திகரிக்கிறதுக்காக, டீகம்போஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய பாக்டீரியா நைட்ரோபாக்டர் அப்படிங்கிறது. நைட்ரோபாக்டர் இது காற்று சுவாசத்தில் ஈடுபடும். அடுத்து காற்றில்லா சுவாசத்துலேயும் ஒரு சில பாக்டீரியா சிதைப்பாங்க. அவங்க யார் அப்படின்னாக்கா மெத்தனோ பாக்டீரியங்கள். காற்றில்லா சுவாசம் உள்ளுக்குள்ளே போய் உள்ளே இருக்கிறதெல்லாம் காலி பண்ணும். மெத்தனோ பாக்டீரியங்கள். உயிரி வாயு உற்பத்தி, பயோகேஸ் இருக்குல்ல, பார்த்துருக்கோம் முன்னாடி. உயிரி வாயு, பயோகேஸ் ஒன்றும் இல்லை, சாண எரிவாயு முன்னாடி பார்த்துட்டோம். காய்கறி, பழங்கள் இதெல்லாம் என்ன பண்ணுவோம்? ஒரு தொட்டியில் போட்டு மூடி வச்சுருவாங்க. காற்றில்லா சுவாசத்தில் அதெல்லாம் டீகம்போஸ் ஆகும். அப்போ எது கிடைக்கும்? மீத்தேன் கேஸ் கிடைக்கும். மீத்தேன் கேஸ் கிடைக்கும், பயோகேஸ். அதை வீட்டு அடுப்பு எரிக்கிறதுக்கு, ஃபேக்ட்ரியில் எரிபொருளாக பயன்படுத்துவாங்க. அதான் உயிரி. ரெனியூவபிளாக, நான் ரெனியூவபிளாக? அது புதுப்பிக்கத்தக்கதா, புதுப்பிக்க இயலாதா? புதுப்பிக்கத்தக்கது. கழிவு தான் கிடச்சிட்டே இருக்குமே. மாட்டுச்சாணை டெய்லியும் கிடைக்கும், இலத்தெல்லாம் டெய்லியும், காய்கறி டெய்லியும் வேஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் கொஸ்டின் வந்துருந்துச்சு. மனிதன் மற்றும் விலங்குகளின் மலக்கழிவுகள். செப்டிக் டேங்க் இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு கேஸ் ரிலீவ். அது ஒன்றும் கிடையாது, மீத்தேன் கேஸ் தான். அதையே நம்ம என்ன பண்ணலாம்? அடுப்பெருக்கி பயன்படுத்தலாம். ஐயோ, கழிவுலேருந்து வரதை பயன்படுத்துகிறதா அப்படின்னு யோசிப்போம். பயன்படுத்தலாம், தப்பே கிடையாது. அதுவும் மீத்தேன்னா சாண எரிவாயிலேருந்து வரதும் மீத்தேன் தான். ரைட். நாலேஜ் இல்லாதனால என்ன பண்ணுறோம்? அந்தளவுக்கு அதான் பொது அறிவில் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். சயின்டிஃபிக் நாலேஜ் கிடையாது. அதனால் தப்பாக யோசிச்சுக்கிறோம். இது நல்லது, இது கெட்டது அப்படின்னு. மலக்கழிவுகள், தாவரங்களின் கழிவுகள், ஓகேவா, இலத்தலை இதெல்லாம் ஆகியவைகள் காற்றில்லா சுவாச பாக்டீரியாக்களால் சிதைக்கப்படும் பொழுது மீத்தேன் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். ஹைட்ரஜனும் உற்பத்தி ஆகிறது. கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன். இந்த பாக்டீரியங்கள் மெத்தனோஜென்கள் என அழைக்கப்படுது. அங்கே பாருங்க, மெத்தனோ பாக்டீரியங்கள் அப்படிங்கிறது எங்கே யூஸ் ஆகுது? காற்றில்லா சுவாசத்தில். எங்கே? ஃபேக்ட்ரியில் கழிவை சுத்திகரிக்கிறதுக்கு. அது மீத்தேன் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எது யூஸ் ஆகுது? மெத்தனோஜென். அது பாக்டீரியா தான், மெத்தனோஜென். ஆல்கஹால் மற்றும் திராட்சை ரசம் தயாரித்தல். சொல்கிறாங்கல்ல, சாராய ஃபேக்ட்ரியில் சாராயம் தயாரிக்கிறதுக்கு ஈஸ்ட் பயன்படுத்துவாங்க. அது ஒரு பூஞ்சை வகை நுண்ணுயிரி. அதே மாதிரி ஈஸ்ட் வேறு எங்கே யூஸ் பண்ணுவாங்க? உடனே மாவு புளிக்கணும்னு வச்சுக்கோங்க, அதில் போட்டுருவாங்க. அப்புறம் பேக்கரியில் கேக்கெல்லாம் தயாரிக்கிறாங்களே, அதை உள்ளே போட்டுருவாங்க. சீக்கிரம் என்ன பண்ணும்? அந்த என்னது மைதா மாவையோ கோதுமை மாவையோ என்ன பண்ணும்? புளிக்க வச்சு அதில்
கார்பன் டை ஆக்சைடை உள்ளே விட்டுரும். அந்த கார்பன் ஆக்சைடு கேஸ் இருக்குல்ல, அதுதான் புஃப்னு பஞ்சு பஞ்சாக வருது. புளிக்கும் பொழுது அந்த எத்தனாலும் கிடைக்கும், ப்ளஸ்ஸு கார்பன் டை ஆக்சைடு, அந்த புளிப்பு வருது இல்லை, அது இவங்க டீகம்போஸ் பண்ணி தான் அதை வர வைப்பாங்க. ஆல்கஹால் பானங்கள் ஈஸ்டின் உதவியினால் நொதித்தல், டீகம்போஸ் ஆகிறதா நொதித்தல், வேறு ஒன்றும் கிடையாது. திராட்சையில் உள்ள சர்க்கரைகள் ஈஸ்டினால் நொதுக்கி வைக்கப்படுகிறது. அதேமாதிரி அரிசி பார்லிலாம் இருக்குல்ல, திராட்சை நொதுக்கி வச்சு இது தயாரிப்பாங்க, ஒயின் தயாரிக்கலாம், அப்புறம் பிராண்டி, அதெல்லாம் திராட்சை ரசத்துலேருந்து. இந்த அரிசி பார்லிலேருந்து இது என்னது கூல்ட்ரிங்க்ஸ், அது பேர் என்ன, பீர்லாம் இதில் தயாரிப்பாங்க, இதை நொதுக்கி வச்சு. அதில் அரிசி சக்கரையில் பார்லிலாம் இருக்குது, கார்போஹைட்ரேட்டு தான் இருக்கும், அதை நொதுக்கி வச்சு பீர் தயாரிக்கப்படுது, ஈஸ்ட்டு. சரியா, ரைட். மிருதுவாக்கும் மற்றும் தோல் பதனிடுதல் நுண்ணுயிர். அதே மாதிரி தோல் பதனிடுதல், மாட்டுத்தோல் ஆட்டுத்தோல்லாம் இருக்குல்ல, அதை கொண்டு போய் தண்ணியில் ஊற வைப்பாங்க. அதில் தேவையில்லாத மேலே உள்ள பாட்டெலாம் என்ன பண்ணணும், டீகம்போஸ் பண்ண வைக்கணும். ஊற வச்சோம்னா ஒரு நாற்றம் வரும், 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு. இந்த மைக்ரோப்ஸ் தான் போய் அந்த தேவையில்லாததெல்லாம் என்ன பண்ணும், ஃபேட்டு இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் டீகம்போஸ் பண்ணி பிரிச்சுருவாங்க. கடைசியில் தோல் மட்டும் தனியாக நிற்கும். அதை காய வச்சு தான் நமக்கு எதை கொண்டு வரான், செப்பல், ஷூவு, பேகு எல்லாம் தயாரிக்கிறாங்க. ஆழித்தாவரங்கள் கட்டுகளாக கட்டப்பட்டு நீரினுள் வைக்கப்படுகிறது. தண்டு பகுதியில் உள்ள திசுக்கள் மீது பாக்டீரியாக்கள் செயல்பட்டு அவற்றின் வலிமையான ஆதரவு நார்களை தளர்த்துகின்றது. மிருதுவாக்கல், சாஃப்ட்னிங் அப்படின்றாங்க. சரியா, ஆழி தாவரங்கள். ஆழி தாவரத்துலேருந்து வரதான் லினன். லினன் ஒரு மெட்டீரியல் வருதா, யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வளரக்கூடிய அது ஒரு செடி. சரியா, அதை ஊற வச்சு அதை டீகம்போஸ் பண்ணி அதோட நார். சணல் இருக்குல்ல, சணலை ஒரு செடி தான் அது. அது நம்ம வெஸ்ட் பெங்கால், பீகார் அங்கெல்லாம் வந்துட்டு தண்ணி நிறையா இருக்கிற இடத்துல சணல் போடுவாங்க. அதுவும் இதே மாதிரி தான். சணலை வச்சு ட்ரெஸ் செய்யலாம், தெரியுமா, வந்துருச்சு, சாரி கீரி எல்லாமே வந்துருச்சு. அது மாதிரி லினன்ங்கிறது ஆழித்தாவரத்துலேருந்து கிடைக்கக்கூடியது. பருத்தி நூல் இருக்குல்ல, அது மாதிரி வரும். ரைட். இந்த நார்கள் வந்து தயாரிக்கப்படுது. எடுத்துக்காட்டு சூடோமோனாஸ் ஏரிஜினோசா அப்படின்ற மைக்ரோப்ஸ் தான் அந்த வேலையை சாஃப்ட்னிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து தோல் பதனிடும் தொழிற்சாலை. அதுலேயும் இவங்க சூடோமோனாஸ் ஏரிஜினோசா அப்படின்ற பாக்டீரியா தான் யூஸ் ஆகும் தோல் பதனிடும். அன்றாட வாழ்வில் ரொட்டி தயாரிப்பு. அடுமனையம்னா பேக்கரி. ரொட்டிக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை, அவங்க நாட்டில் தயாரித்து அதை கொண்டு வந்து காப்பி அடிச்சுட்டு அவன் சாப்பிட்றானவனா அதேமாதிரி காப்பி அடித்து நம்மளும் தின்னுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஊரில் அது திங்க தேவையே இல்லை. மைதா கோதுமைலாம் சாப்பிடவே தேவையில்லை, சாப்பிடக்கூடாது. முதல்ல என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்லாம், ஆனால் பழக்கப்படுத்தி விட்டானுங்க நம்மளை. நம்ம ஊரில் என்ன விளையுதோ அதுதான் சாப்பிட்ணும். ரொட்டி, கேக்கு வகை தயாரிக்க ஈஸ்ட் பயன்படுது. ஈஸ்ட் சொன்னோம் இல்லையா, டீகம்போஸ் பண்ணி அதில் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். அந்த கார்பன் டை ஆக்சைடு தான் அந்த பஞ்சு பஞ்சாக இருக்குது. அதே வேலை தான் எங்கே நடக்குது, இட்லி ஊற்றுறோம்ல, மாவு புளிக்குதா, அதே இவங்க தான் இந்த ஈஸ்ட்டு கையில் உள்ள பாக்டீரியா அவங்கெல்லாம் போயிட்டு டீகம்போஸ் பண்ணுவாங்க. எதை, அந்த மாவை. சார் நான் சைவம் சார், அடுத்த உயிரை கொள்ளாம, இட்லி சாப்பிடாத. அரிசியேன்னது உயிர் தான், அதை டீகம்போஸ் பண்ணுறவர் யார், உயிர் தான், பாக்டீரியா தான். டீகம்போஸ் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு, அந்த கார்பன் டை ஆக்சைடு தான் என்னது இட்லியை பஞ்சு பஞ்சாக இருக்குது. அதனால தான் புளிக்காத மாவு எப்படி இருக்கும், இட்லி கல்லாக இருக்கும். ஏன்னா அதில் டீகம்போஸ் ஆகலை, கார்பன் டை ஆக்சைடு இல்லை, அதனால் அந்த சாஃப்ட்னஸ் வராது. சரியா, ஒரு சிலர் மாவு கரைச்சாங்கனாக்கா கையில் தான் கரைப்பாங்க. ஏன் கையில் கரைக்கிறாங்க, கரண்டி வச்சு கரைக்க வேண்டியது தானே. உங்கள் கையில் உள்ள பாக்டீரியாலாம் அதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஒரு சிலர் கரைச்சாங்கன்னா, அதுவும் இந்த கொரோனாவுக்கு அப்புறம் மாவு கரைச்சிங்கனாக்கா மாவு புளிக்கவே இல்லை. என்னடாண்ணா சானிடைசர் நல்ல பாக்டீரியா சேர்ந்து செத்து போச்சு. இன்னும் ரெகுலராக ஒரு சிலர் அதை யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம கையில் நல்ல பாக்டீரியா இருக்குது, நமக்கு நன்மை தரக்கூடியது. தீங்கு தரக்கூடிய பாக்டீரியா வந்தால் கூட அதை இவர் சாப்பிட்ருவார். அப்புறம் சாப்பிடும்பொழுது அந்த நல்ல பாக்டீரியா என்ன பண்ணும், நமக்கு உள்ளே போகும். இதெல்லாம் நடக்கும்.
சரியா? சரி, அதெல்லாம் ரொட்டி. ஒரு சிலர் மாவு கரைச்சாங்கன்னா புளிக்காது, அவங்க கையில் பாக்டீரியாவே இல்லைன்னு அர்த்தம், அந்த நல்ல பாக்டீரியா இல்லைன்னு அர்த்தம், சம்திங் ராங் அப்படின்னு அர்த்தம். அது மாவை மேலே எழுப்ப செய்யும் கார்பன் டை ஆக்சைடு உருவாவதற்கு இவை மாவுடன் சேர்க்கப்படுது. இட்லி பஞ்சு மாதிரி இருக்கிறதுக்கு அதுதான் காரணம், தோசை சாஃப்டாக இருக்கிறதுக்கு அதுதான் காரணம். கார்பன் டை ஆக்சைடில் ரொட்டி மற்றும் கேக்குகள் மிருது தன்மை அடைகிறது. இங்கிலீஷ்காரன் ரொட்டியை சொன்னால் நம்ம என்ன பண்ணணும், இட்லியை சொல்லியிருக்கணும், சொல்லி தரமாட்டேங்கிறான், எழுதுன அதை. புரதங்கள் மற்றும் விட்டமின்கள் அதிகம் நிறைந்த குளோரெல்லாவானது மாவுடன் சேர்க்கப்படும் பொழுது ரொட்டியின் சத்து மேலும் அதிகரிக்கிறது. பசும் ஆல்கா அப்படிம்பாங்க, பூஞ்சை, அதில் நமக்கு தேவையான புரோட்டீன் விட்டமின் இதெல்லாம் கிடைக்குதாம். பசும் ஆல்கா எதுன்னு கேட்பாங்க, எது? குளோரெல்லா, குளோரெல்லா. இது இணை உறுப்பா? இதுக்கு பேர் என்னது தமிழில்? என்னது இதுக்கு பேர்? பொருட்பெயரோட பின்னாடி சேர்த்துவோம், அதுக்கு பேர் என்னது? இது தமிழில் யூஸ் பண்ணுங்க, பொருட்பெயரோட பின்னாடி சேர்த்துவோம், என்னது? சரி சொல்லுங்கள், கரெக்டாக யோசிச்சு. மாவுடன் சேர்க்கப்படும் பொழுது ரொட்டியின் சத்து அதிகமாகுது. பசு ஆல்கா சேர்க்குறாங்க. இது பூஞ்சை, பூஞ்சையில் எதை சேர்த்துறாங்க? ஈஸ்ட்டு, சாஃப்ட் ஆகுது ரொட்டி. தயிர் மற்றும் பன்னீர் தயாரிப்பு. தயிர் என்ன பண்ணுறாங்க? பாக்டீரியா தான் போயிட்டு நொதிக்க வைக்குது, புளிப்பு மாறுதா, பாலை தயிராக மாற்றி இன்னும் 2 நாளைக்கு அந்த பாலை நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்படி தயிராக மாற்றும் பொழுது இது சாப்பிட்டு போடுறதுல கழிவு, அதோட கழிவு தான் நம்ம சாப்பிட்றோம், தாவர விலங்கோட கழிவு தான் நம்ம சாப்பிட்றதெல்லாம் கழிவு, அது உடம்புல சேமிப்பு, இதெல்லாம் தான் சாப்பிட்றோம். அதோட கழிவு அதில் போடுறதுல அதில் நிறையா பாக்டீரியாலாம், சரி நிறையா விட்டமின் நம்மளால், அதேமாதிரி பால் சாப்பிட்டோம்னா அதில் உள்ள புரோட்டீனை நம்மளால் என்ன பண்ண முடியாது, செரிக்க முடியாது. குழந்தைக்கு தான் செரிக்க முடியும், அவங்களுக்கு தான் அந்த உமிழ்நீரை இறைப்பையில் வந்துட்டு அந்த நொதி உருவாகுதுன்னு பார்த்தோம். அது மாதிரி பாலை அடல்ட்டு சாப்பிட்டோம்னா என்ன ஆகாது, ஜீரணம் ஆகாது. அதில் உள்ள புரோட்டீனை, பாலில் இருக்கக்கூடிய புரோட்டீனை நம்ம உடம்பு ஜீரணிக்க முடியாது, வேஸ்ட் அது. அதையே தயிராக மாற்றும் பொழுது அதில் இருக்கக்கூடிய புரோட்டீனை யார், இந்த மைக்ரோப்ஸ், இந்த பாக்டீரியா அமினோ ஆசிட்டாக மாற்றிடும், அதை நம்ம உடம்பு எடுத்துக்கும். சின்ன மாளிகைகள் தானே இது, நம்மளே புரோட்டீனை சாப்பிட்டிங்கன்னா அமினோ ஆசிட்டாக உடஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம உடம்பு உள்ளே அப்சர்வ் பண்ணும். அப்போ அந்த பாலை அந்த பாக்டீரியா என்னது, அமினோ ஆசிட்டாக மாற்றிடும், நம்ம உடம்புக்கு நல்லது. புரிஞ்சதா? தயிர். பாலில் உள்ள லாக்டோஸ் லாக்டிக் அமிலங்களாக, லாக்டோஸ் வந்து லாக்டிக் அமிலமாக மாறுது. லாக்டோஸை நம்மளால் ஜீர்ணிக்க முடியாது, குழந்தை தான் ஜீர்ணிக்கும். ஓகேவா? யார் பண்ணுறா? லாக்டோபேசிலஸ் நாங்கள் மேலே இருக்கா அந்த பாக்டீரியா, அவர் தான் அந்த மாத்திரார். பாலாக சாப்பிடாதீங்க, அடல்ட்டு என்ன பண்ணுங்க, தயிராக வச்சு சாப்பிட்றது நல்லது. அடுத்தது, அதனால் பால் கெட்டியாகிறது, அதை தயிர். இது தயிருக்கு புளிப்பு சுவை தயிர்கிறது. ஏன்னா லாக்டோ அமிலம் தானே, அமிலத்தன்மை எப்படி இருக்கும், அமிலத்தோட சுவை எப்படி இருக்கும், இனிப்பு புளிப்பாக இருக்கும், அமிலத்தோட சுவை புளிப்பாக இருக்கும். அதான். அடுத்தது, மனிதனுடைய குடலில் வாழும் லாக்டோபேசிலஸ் அசிட்டோபிளஸ் என்னும் பாக்டீரியா உணவு செரிமானத்தில் உதவுகிறது. எங்கே? பெருங்குடலில் இருக்கும். மேலும் தீங்கு தரும் நோய் கிருமிகளை எதிர்க்கவும் உதவுதாமா. எந்த இடத்துலன்னு சொல்லலை, எனக்கு தெரிஞ்சு பெருங்குடலில் நிறைய 600 வகையான பாக்டீரியாஸ் இருக்குது. நம்ம செரிமானம் பண்ண முடியாத உணவெல்லாம் அங்கே போயிடும், சிறுகுடலை தாண்டி போயிடும், பெருங்குடலில் இருக்கும். இந்த பாக்டீரியாஸ் அதை சின்ன சின்னதாக உடைப்பாங்க. உடைச்சி அவங்க போடக்கூடிய கழிவுகள், உணவுலேருந்து அவங்க சேர்ந்துச்சு போடுறாங்களே மினரல்ஸு, விட்டமின்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கிது. பெருங்குடல் அதை உறிஞ்சுது, நீரோட சேர்ந்து அதையும் உறிஞ்சிக்கும். அவங்க வாழணும். சரியா? ரைட். மனித குடலில் வாழும் கோலை பாக்டீரியம் விட்டமின் கே மற்றும் விட்டமின் பி கூட்டுப்பொருளை உற்பத்தி செய்ய உதவுகிறது. கோலை, விட்டமின் கே, விட்டமின்
பி 2 விட்டமின்ஸ் வந்து எங்கே கிடைக்குது? அந்த ஏ கோலை என்ற பாக்டீரியா தான் நமக்கு உற்பத்தி பண்ணுது. உணவு தயாரிப்பில் நுண்ணுயிர்கள் ஈஸ்ட்டு, பாக்டீரியா, பூஞ்சைகள் போன்ற பொதுவான நுண்ணுயிர்கள் பயன்படுத்தப்படுகிறது. ஈஸ்ட் வந்து என்னது? பூஞ்சை. நுண்ணுயிர்களால் நடைபெறும் நொதிகள் நிகழ்வின் மூலம் கரிம அமிலங்கள், ஆல்கஹால்கள், எஸ்டர்கள், எஸ்டர் உருவாகின்றன. கரிம அமிலங்கள், கரிம அமிலம்னா என்னது பார்த்தோம்ல? அமினோ ஆசிட்ஸு, அந்த மாதிரி ஃபேட்டி ஆசிட்ஸு, பெரிய ஃபேட்டை சின்னதாக உடைக்கிறது தான் கரிம அமிலங்கள். கரிமன்னா என்ன அர்த்தம் இங்கிலீஷில்? ஆர்கானிக். ஆர்கானிக்னா என்ன அர்த்தம்? தாவரம் மற்றும் விலங்குகளால் உற்பத்தி செய்யக்கூடிய மூலது எல்லாம் உருவாக்குது. உணவுப் பொருட்களை கெட்டு போகாமல் பாதுகாக்கவும் தனித்துவம் வாய்ந்த புதிய ரக உணவுப் பொருட்கள் உற்பத்தி செய்யும் பயன்படுது. நம்ம வீட்டிலே செய்கிறோம். பால் என்ன ஆயிடுச்சு? தயிராக மாறிடுச்சு. பால் அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னாக்க கெட்டு போயிடும். தயிராக மாறினோன்னே என்ன பண்ணலாம்? இன்னும் 2 நாளைக்கு யூஸ் பண்ணலாம். 2 நாளைக்கு யூஸ் பண்ணலாமா? அதுக்கு மேலே கூட யூஸ் பண்ணலாம். அதிலேருந்து ஃபேட்டை மட்டும் பிரித்து எடுத்தால் என்ன ஆகும்? வெண்ணெய் கிடைக்கும். அது ஒரு 10 நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணலாம். அது புளிச்சிடக்கூடாது. ஒன்று என்ன பண்ணுறான்? அதை சட்டியில் போட்டு காய்ச்சோன்னா நெய்யாக மாதிரி புளிக்க வைக்கலாம். இதெல்லாம் நடக்காது. இத்தனை நாள் தாங்காது. இதுதான் உணவு பதப்படுத்துதல். பாரம்பரிய நுட்பங்கள், நவீன நுட்பங்கள், இதெல்லாம் பதப்படுத்துதல் தான். எது? இந்த பாலத்தை முடிச்சிடலாம். தயிர், பாலை தயிராக மாற்றுறதே பதப்படுத்துதல் தான். நீண்ட நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்குது. நொதித்தல், உறைய வைத்தல், கொதிக்க வைத்தல், இனிப்பிடுதல், இதெல்லாம் பாரம்பரியமான உணவு பதப்படுத்தும் முறைகள். நம்ம இனிப்பிடுதல் கிடையாது. நம்ம ஊரில் என்ன போடுவோம்? உப்பிடுதல். அதை பற்றி பார்த்துருக்கோம். அவன் யூரோப்பியன்ஸு இனிப்பு தேவை அவனுக்கு, அதனால் சர்க்கரை போட்டுக்கிறான். அந்த பொருளை இப்போ நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய மாலிக்குள்ளே இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை சர்க்கரை உறிஞ்சிக்கும். அப்போ நெல்லிக்காய் கெட்டு போகாமல் இருக்கும். அது மாதிரி நம்ம இங்கே என்ன பண்ணுவோம்? அதுக்கு உப்பை போட்டுருவோம். அதான் அதே அப்பப்போ கொதிக்க வைக்கிறாங்களா? காலையில் வச்ச சாம்பார் மதியம் சாப்பிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு சும்மா சூடு பண்ணுவோம். மதியத்துக்கு மேலே கொதிக்க வைப்பாங்க. ஏன்னா அதுக்குள்ளே பாக்டீரியா, ஃபங்கையெல்லாம் உள்ளே போய் சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. கொதிக்க வச்சோம்னா அவங்களும் சேர்ந்து செத்து போயிடுவாங்க. அப்போ கொஞ்சம் நாளைக்கு சேர்ந்து அடுத்த நாள் வரைக்கும் இருக்கும். அதனால தான் அடுத்த நாள் வைக்கிற சாம்பார், இன்றைக்கி வச்ச சாம்பார் அடுத்த நாள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்? சைவம் அசைவமாக மாறிடுச்சாங்க. ஆமாம், இந்த மைக்ரோப்ஸ்லாம் என்ன செத்து அது ஒரு செம டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம் தானே? ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அந்த டேஸ்ட்டு போயிடும். இருக்காது, அந்த டேஸ்ட் இருக்காது. ஆனால் அந்த மைக்ரோப்ஸ்லாம் உள்ளே வரலான்னு அர்த்தம். ஆனால் அதில் ஒரு டேஞ்சர் இருக்குது. ஃப்ரிட்ஜில் இப்படி வச்சு எடுக்கிறதுனால ஃப்ரிட்ஜில் நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய வைரஸ், பாக்டீரியாலாம் உள்ளே படிஞ்சிருப்போம்மா. அது குளிரில் ஏன்னா பார்த்துருப்போம். ஒரு சில பாக்டீரியா எவ்வளோ குளிர்லையும் செத்து போகாது. அந்த பாக்டீரியா போய் உட்காந்து நமக்கு தீங்கு விளைவிக்குதுன்றாங்க. அதான் டாக்டர் சமைச்சு ஒரு வாரத்துக்கு வச்சுலாம் சாப்பிடாதீங்க மாவலான்றாங்க. சொல்கிறாங்களா? அது மாதிரி நடந்தது. இப்போ நிறைய வீட்டில் அப்படி தான் நடக்குது. மாவு ஆட்டி வச்சுருவாங்க, ஒரு வாரத்துக்கு இருக்கும். இதெல்லாம் நொதித்தல். ஸ்டார்ச் மற்றும் சர்க்கரையை நுண்ணுயிர்கள் உதவியால் ஆல்கஹாலாக மாற்றுவது நொதித்தல் எனப்படும். இது உணவை மேலும் சத்து மிக்கதாகவும் சுவையுடையதாக மாற்றும். மாவை புளிக்க வைக்கிறோம். பாக்டீரியா, ஃபங்கை, அவங்க தான் காரணம். மாவில் என்ன இருக்குது? ஸ்டார்ச்சு தான் இருக்கும். புளிக்க வச்சுன்னா 2-3 நாளைக்கு வச்சுக்கலாம். அப்படியே ஊற வைத்தல். நுண்ணுயிர் கொல்லிகள் உள்ள திரவத்தில் உணவை பராமரிக்கும் முறை ஊற வைத்தல் எனப்படும். இவை 2 வகைப்படும். அவை வேதியியல் முறை, நொதித்தல் முறை. வேதியியல் முறையில் பாக்டீரியா போன்ற நுண்ணுயிர்களை அழிக்கும் திரவத்தில் வைத்து உணவுப் பொருட்கள் பராமரிக்கப்படும். வினிகர், ஊறுகெல்லாம் செய்கிறாங்களா? வினிகர் ஊற்றுவாங்க. இப்போ கெட்டு போகாது அவ்வளோ சீக்கிரம். ஏன்னா வினிகர் வந்து அவரை போட்டு தெளிவார் பாக்டீரியா. ஆல்கஹால், தாவர எண்ணெய். ஊறுகாய் செய்யும்பொழுது எண்ணெய் ஊற்றுறாங்களா? நிறையா. தக்காளி சட்னியை செய்யும்பொழுது நிறைய எண்ணெய் ஊற்றி செஞ்சிட்டிங்கன்னா 2-3 நாளைக்கு கிடாது, ஒரு வாரத்துக்கு கிடாது. அப்படி தானே யாரும் செஞ்சு கொண்டு வந்து வச்சுருக்கீங்க? ஆமாம், யார் கொண்டு வந்தா? வெய்யலங்கண்ணா. ஊற வைக்கும் காரணிகள். சரி. நொதித்தல் முறையில் ஒரு குறிப்பிட்ட வகை திரவத்தில் உள்ள பாக்டீரியாங்கள் உணவை பாதுகாக்க கரிம அமிலங்களை உற்பத்தி செய்கின்றன. குறிப்பிட்ட வகை அந்த பாக்டீரியா உள்ளே விட்டுட்டீங்க, அந்த பாக்டீரியா என்ன பண்ணும்? ஒரு அமினோ ஆசிட்டை சாப்பிட்டு உருவாக்கிறோம். அந்த அமினோ ஆசிட் அந்த
பொருளில் இருந்துச்சுனாக்கா வேறு பாக்டீரியா எதுவும் உள்ளே வராது. அது ரெண்டாவது மெத்தட். லாக்டோபேசிலஸ் பாக்டீரியா எது? தயிர் நொதித்தல் முறையில் கொதிக்க வைத்தல், அடிக்கடி சூடு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கெட்டு போகாமல். இனிப்பிடுதல், அவங்க ஊர் கதையை சொல்கிறாங்க. நம்ம ஊரில் என்ன போடுவோம்? உப்பு போடுறது. நெல்லிக்காய் மாங்காய் அதெல்லாம் நிறையா வந்துருச்சுன்னா என்ன பண்ணிடுவோம்? உப்பு போட்டு ஊறுகாக மாற்றிடுவாங்க. தக்காளி என்ன பண்ணுவாங்க? நல்லா எண்ணெயை ஊற்றி தொக்கு மாதிரி செஞ்சு வச்சுக்குவாங்க. மாதக்கணக்கில் கிடக்கும். கொஞ்சம் வினிகரை சேர்த்துனா இன்னும் கொஞ்சம் நாள். இது 1 மாதம் வருதா, இன்னும் 2 மாதம் சேர்ந்து வரும். ஏன் வினிகர் சேர்த்துறோம்? பாக்டீரியா கொண்டுரும். சரியா? ரைட். அவங்க ஊரில் இதெல்லாம் செஞ்சு என்ன பண்ணிடுவான்? அவங்க ஊரில் அதுக்கு பேர் என்னது? இப்போ சாஸ்லாம் செய்கிறானுங்க. அப்புறம் வேறு ஜெல்லின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஜாம். அவங்க ஊரில் ஏன் ஜாம் சேர்த்துறான்? இனிப்பில் போட்டு செய்யும்பொழுது கார்போஹைட்ரேட்டுக்கு எனர்ஜி கிடைக்கும். அதிக ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணணும்ல குளிர் பிரதேசம். அந்த கதை தான் எல்லாம் காரணம் இருக்குது. நம்மளும் இயற்கையோடு தான் வாழ்ந்தோம். ஆனால் என்ன அதுக்கு உள்ளே போய் அதுக்கு மேலே நம்ம ஆய்வு செய்யலை. அவன் ஆய்வு செஞ்சு இதில் இந்த பொருள் தான் இருக்குது. இப்போ மீனில் உப்பை சேர்த்தனோம்னா என்ன பண்ணும்? நீரை உறிஞ்சிக்குது. அதனால் மீன் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்குன்னு அவன் கண்டுபிடிச்சிட்டான். நம்ம ஆளுங்களுக்கு எவ்வளோ அறிவு? மீனில் வெயிலில் காய வச்சு மேலே உப்பை தடவி வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது. அவ்வளோதான். ஏன்னா அவன் கண்டுபிடிச்சிருக்கான். அதான் இங்கே புக்கில் படிக்கிறான். சரியா? அதுக்கு மேலே நம்ம போய் ஆய்வு செய்யலை. உடனே கேட்டால் கடவுள் பாதுகாக்கிறாரு அப்படின்றோம். அவன் கண்டுபிடிச்சிட்டான் என்ன அப்படின்னு. தயாரிக்கப்படும் கெட்டியான திரவத்தில் சிறப்புலாம் சொல்கிறாங்க. அதான் சிறப்புனா அது அந்த என்னமா அது ஜாம் தான் சொல்கிறாங்க. படிக நிலையில் உள்ள சர்க்கரை பழங்களுடன் சேர்க்கப்படுதல் மூலம் அவை உலர்ந்த நிலையில் பாதுகாக்கப்படுது. நவீன நுட்பங்கள் பதப்படுதல், பாஸ்டுரைசேஷன், பால் பதப்படுத்துதல். பால் கறந்த உடனே அடுத்த செகண்டே பாக்டீரியா உள்ளே போய் விழுந்துடும். அப்போ அந்த பாக்டீரியாலாம் கொல்லணும். அதான் நீங்கள் பாலை கறந்து சொசைட்டியில் கொடுத்துருவாங்க. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் அது கோஆப்ரேட்டிவ் யூனியனுக்கு போகும். அல்லது இவனே வச்சுக்கோங்க, ஹட்சனு அவனே வச்சுக்கோங்க. ஆரோக்கியம் அதான் இருக்குது. உங்கள்கிட்ட பாலை வாங்கிட்டு போனோடனே ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு என்ன பண்ணுவான்? ஹீட் பண்ணுவான். அப்போ ஹீட்டில் சாகக்கூடிய பாக்டீரியாலாம் செத்து போயிடும். ஒரு சில பாக்டீரியா என்ன அது ஹீட்டில் சாகாதுன்னு பார்த்தோம். சடனாக என்ன பண்ணுவான்? கூல் பண்ணுவான். அப்போ கூலிங்கில் சாகிற பாக்டீரியாலாம் செத்து போயிடும். அப்புறம் அதை பேக் பண்ணுவான். பேக் பண்ணி டின்னில் அடைச்சிட்றானா அவங்க நாட்டில். டின்னில் அடைச்சதுக்கப்புறம் இன்னொரு இதில் போகும். அங்கே ஹை ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ், காமா ரேஸு, எக்ஸ்ரே அதை செலுத்துவாங்க. அப்போ டின்னு பேக் பண்ணும்பொழுது அட்மாஸ்பியர் உள்ள கொஞ்சம் உள்ளே போயிருக்குமா, அந்த அட்மாஸ்பியரில் உள்ள பாக்டீரியா 1-2 போனாவே போதும். சாப்பிட்டு பல மடங்கு பெருகிடும். ஸோ அப்படி உயிரோட உள்ள பாக்டீரியாலாம் என்ன பண்ணும்? அந்த வளிமண்டலத்தில் லாக் ஆகிற அந்த பாக்டீரியா அதுவும் செத்து போயிடும். அப்போ ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ சில்னஸில் வச்சுருவாங்க. அப்படி தான் பாக்கெட்லாம் அப்படி தான் அடைக்கிறாங்க. பால் பாக்கெட்லாம் வருதுல்ல, ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறது. அப்படி தான் இங்கேருந்து தயாரித்து சிங்கப்பூருக்கு அனுப்புகிறோம். பாலை சேலத்துலேருந்து சிங்கப்பூர் போகுது. அப்போ இங்கே இந்த ப்ராசஸ் பண்ணி வண்டியில் கண்டெய்னரில் எடுத்துகிட்டு போய் ஹார்பரில் வச்சு ஏற்றி விட்டாக்கா சிங்கப்பூர் போகிறதுக்கு 1 வாரம் 10 நாள் ஆகும். அதுக்கப்புறம் அவன் 1 வாரம் 10 நாள் வச்சு கடையில் வச்சு விற்கிறான், குடிக்கிறாங்க. இப்படி தான் பேக் பண்ணுறதுனால தான் எல்லாம் கண்டுபிடிச்சதோட விளைவு அவங்கெல்லாம் அழித்து உணவெல்லாம் பாதுகாக்கிறாங்க. இது திரவ நிலையில் உள்ள உணவுகளை பாதுகாக்கும் முறையாகும். பதப்படுத்துதல் 1862 பால் பதப்படுத்தப்படுகிறது. பாலில் உள்ள பாக்டீரியாக்களை கொள்வதற்கு பால் 70 டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணுறான். சரியா? அதில் கொஞ்சம் செத்து போயிடும். சடனாக என்ன பண்ணுவான்? கூல் பண்ணுறான். 10 டிகிரி வெப்பநிலைக்கு குளிராக்கப்படுகிறது. இதில் கொஞ்சம் பாக்டீரியா செத்துரும், மிச்ச சாகாதெல்லாம் இதில் செத்துரும். பால் அடைக்கப்படுது. உணவு தயாரிப்பு பயாட்டிக்குகள் நன்மை பயக்கக்கூடியது, ஏதோ நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதை எத்தனை தடவை அதையே சொல்லுவீங்க? சரி. தயிர் மற்றும் நொதித்தலுக்கு உட்படுத்தப்படும் பால் பொருளின் பயன்படுத்தப்படும் கூடுதல் உயிருள்ள உணவுப் பொருட்கள் ப்ரோபயாட்டிக்குகள். லாக்டோபேசிலஸ், அசிட்டோபிலஸ் மற்றும் பைபிடோ பாக்டீரியம் பைப்பிடம் பால் தயிரில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த பாக்டீரியங்கள் குடல் பகுதியில் உள்ள நன்மை செய்யும் பல வகை நுண்ணுயிர்களின் வளர்ச்சியை ஊக்குவித்து பின்வரும் விளைவுகளை ஏற்படுத்துது. நன்மை வைக்கக்கூடியது எந்த பாக்டீரியா? லாக்டோபேசிலஸ், அசிட்டோபிளஸ், அப்புறம் பைபிட்டோ பாக்டீரியம் பைடம் தயிரில் இருக்குது. இவங்கெல்லாம்
குடல் புற்றுநோய் ஏற்படும் ஆபத்தினை குறைக்குது. இவங்க இந்த 3 பேர். கொலஸ்ட்ரால் உறிஞ்சப்படுவதை குறைக்கிறது. தேவையில்லாத கொலஸ்ட்ரால், நல்ல கொலஸ்ட்ரால் வேணும், தேவையில்லாத கொலஸ்ட்ரால். நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிப்பதன் மூலம் வயிற்றுப்போக்கு நோய்களை தடுக்கிறது. தயிர் ஊற்றி சாப்பிடணும், தயிர் பிடிக்காதுன்னு சொல்லாதீங்க, அது போய் இந்த வேலையெல்லாம் நமக்கு செய்யும். அதில் உள்ள அந்த பாக்டீரியாஸ் நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்கிறது. தீங்கு தரும் நுண்ணுயிர்கள், நிறைய தீங்கு தரும். என்னென்ன அங்கே பாருங்கள். எப்படி நம்ம உடம்புக்குள்ளே அந்த பாக்டீரியா போகுது, ஒன்று உணவு மூலியமாக போகும், லங்ஸ் மூலியமாக போகும், இன்னொன்று எப்படி காயம் வெட்டு அது வழியாக போகும், மூக்கின் வழியாக போகும், அதான் லங்ஸு. வைரஸ்னால் உண்டாகும் புழு காய்ச்சல் காற்றின் மூலம் பரவுகிறது. அடிக்கடி வைரல் ஃபீவர் சொல்கிறான்ல, அதான் காய்ச்சல் ஒருத்தனுக்கு வந்தால் எல்லாத்துக்கும் வந்துடும். எனக்கு வந்துருச்சு, உள்ளே போய் என்ன பண்ணும், அந்த வைரஸ் பெரும் நிறையா லங்ஸில் உற்பத்தி ஆகும். அப்புறம் நான் தும்முறேன் அல்லது மூச்சு வெளியிடுறேன்னா, அவங்க தாத்தா பாட்டிலாம் நிறைய பேர் இடத்த பிடிச்சிட்டாங்க, அது பேர குழந்தையெல்லாம் வந்துருச்சு, அதுக்கு சாப்பாட்டுக்கு இடம் இல்லை, அது என்ன பண்ணிடுற, காற்று வழியாக வெளியில் ஓடியாந்துடும், வேறு உடலை தேடும். நீங்கள் இருக்கீங்களா அவங்களுக்குள்ளே போயிடும், அது போய் அது அங்கே குட்டி போடும், அப்படியே எல்லாத்துக்கும் பரவும். அதுக்கு தான் என்ன போட்டுக்கிறது, மாஸ்க் போட சொல்லுவாங்க. பரவறப்போ போட்டால் சரி, மற்ற நேரத்தெல்லாம் போடாதீங்க, நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி போயிடும். காற்றின் மூலம் பரவுகிறது. நோயாளிகள் தும்பும் பொழுதும் தெறிக்கி திவலைகள், நீர் திவலைகள், வைரஸ்கள் காற்றில் பரவி சுவாசத்தின் ஆரோக்கியமான ஒரு உடலில் உள்ளே நுழைகிறது. நான் சொன்னதை சொல்லியிருக்காங்க. இப்போ நான் தும்புறேன் அல்லது இப்படி தடவிட்டு இங்கே கை வச்சிட்றேன், மூக்கை தொட்டுட்டு, அந்த வைரஸ் தீங்கு விளைவிக்கிற வைரஸ் இருந்ததுன்னா இங்கே ஒட்டிக்காது, நான் போயிடுவேன், அது அங்கேயே தான் இருக்கும், உயிர் இல்லை. அப்போ நீங்கள் வந்து கை வைப்பீங்க, உங்கள் கையில் ஒட்டி நீங்கள் மூக்கில் கை வைப்பீங்க, அப்படியே உள்ள போயிடும். சரியா? அந்த மாதிரி அதான் சொல்கிறாங்க. நுண்ணுயிர்கள் மூலம் மனிதர்கள், விலங்குகள் மற்றும் தாவரங்கள் ஏற்படும் நோய்கள், இதை நீங்கள் தான் படிச்சுக்கணும். தாவரங்களில் உண்டாகும் நோய்கள், சிட்ரஸ் கேன்சர், எலுமிச்சம்பழத்தில் மேலே கருப்பு கருப்பாக இருக்கும், நுண்ணுயிர் தான் இங்கே இருக்குது பாரு. அதுமாதிரி உருளைக்கிழங்குல எப்படி இருக்கும், இது பூஞ்சையாக இருக்கும். இவங்க யாருன்னு சொல்கிறாங்க, சாந்தோமோனாஸ் ஆக்சனோபோடிஸ். இதெல்லாம் கூட கேட்க மாட்டான், சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. தண்டு இலை எல்லாம் என்ன ஆயிரும், சிதைவு ஏற்படும். தாமிரத்தை அடிப்படை பொருளாக கொண்ட பாக்டீரியா எதிர்ப்பு பொருளை பயன்படுத்துதல். இதுக்கு பாக்டீரியா தான் பயன்படுத்தி அதை கொல்லணும். உருளைக்கிழங்குல ஃப்ளைட் நோய், அதுக்கு ஒரு காரணம், சும்மா பார்த்துக்கோங்க, நீங்களே படிச்சுக்கோங்க. ஆந்த்ராக்ஸ் கால்நடைகளில், அதுக்கான காரணம் பாக்டீரியா. அடுத்தது விலங்குகளில் வாய், கால், குழம்புனா கால் பாகம், அங்கே ஆர்த்தோ வைரஸ், அதுக்கு தடுப்பூசி இருக்குது. மாடுகளுக்கும் தடுப்பூசி இருக்குது. மனிதர்களுக்கு காசநோய், டியூபர்குலோசிஸ், பிசிஜி, சரியா, மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ், டிபி சொல்லுவாங்க. லங்ஸை போய் பாதிக்கும், அடுத்தவங்களுக்கு பரவும். சளி நிறையா பிடிக்கும், நிறைய போய் உட்காந்தோன்னே அந்த வைரஸ்லாம் பேக் பண்ணி சளியாக வெளியில் வரும். அது கரெக்டாக பேக் பண்ணி குழி தோண்டி புதைச்சி வைப்பாங்க. எல்லாம் அவங்க தும்பும் பொழுது பரவும், அதெல்லாம் நடக்கும். காற்றின் மூலம் நோய் தொற்றுடைய மனிதனின் சளி மூலம் பரவும். எப்படி பரவுதுன்னு கேட்பான். காலரா, விப்பேரியா காலரா பாக்டீரியா, இது ஈக்கள் மூலம் பரவும். வெக்டாரும்பாங்க, யார் பரப்புகிறாங்களோ அவங்களுக்கு பேர் வெக்டார். அசுத்தமான நீர் இது மூலியமாக வரும். வயிற்றால வாந்தி பேதி எல்லாம் போகும் காலராவில் சத்தம்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்கும். ஆன்டிபயாட்டிக் கண்டுபிடிக்கிறது வரைக்கும் 1928 தான் ஆன்டிபயாட்டிக் கண்டுபிடிக்கிறான். அதுக்கு முன்னால் காலரா வந்துச்சு, முடிஞ்சு போச்சு, ஊரே காலி. அதனால தான் நிறைய குழந்தை பெற்றுக்குவாங்க. நீர்த்த வயிற்றுப்போக்கு, வாந்தி, விரைவான நீரிழப்பு ஏற்பட்டால் முடிஞ்சு போச்சு. இதுக்கு என்ன பண்ணணும் சொல்யூஷனு? ஃபஸ்ட்டு வயிற்றால் போகும், டீஹைட்ரேட் ஆகிரும். அதுக்கப்புறம் நீ எது சாப்பிட்டாலும் வாந்தி வந்துடும். டீஹைட்ரேட் ஆகிறதுக்காக என்ன பண்ணணும்னு பார்த்தோம், ஓஆர்எஸ், உப்பு சர்க்கரை, ஒரு ஸ்பூனு சர்க்கரை, அரை ஸ்பூனு உப்பு போட்டு கலக்கி குடிச்சாய் போகுது. அதை இப்போ மார்க்கெட் பண்ணி ஓஆர்எஸ் பவுடர் ஒரு பாக்கெட் 20 ரூபா கார்பரேட். அது என்ன நிறைய மினரல்லாம் சேர்த்திருக்கோம், குடிங்க, தேவையே இல்லை. வயிற்றால் போயிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டா வாந்தியாக வருதுன்னா என்ன பண்ணுங்க, ஒரு டம்ளர் தண்ணி
1 ஸ்பூனு சர்க்கரை, 1/2 ஸ்பூன் உப்பு நான் போட்டு நல்லா கலந்து தண்ணி தாங்க எடுக்கிறப்பெல்லாம் 2-3 தடவை கூட உடனே சரியாக போயிடும். இல்லைனா டீஹைட்ரேட் ஆச்சுன்னா அதோட நரக வேதனை எதுவுமே இல்லை, எதுவுமே எல்லாமே வாந்தி வந்துடும். அது அப்சர்வே பண்ணாது. அப்புறம் தசையெல்லாம் வீக் ஆகி கை காலெலாம் வலிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் செத்தே போயிடும். நானே செத்து போகுதில்ல வெயில் காலத்தில் தண்ணி இல்லைனாக்கா. சாதாரண சளி, இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் தான் காரணம். காற்றின் மூலம் பரவுது. ரேபிஸ் என்னது? அது ஒரு வைரஸ். நாய், குரங்கு, முயல், பூனை அதோட பற்களில் இருக்கக்கூடிய வைரஸ் கடிச்சிக்கிச்சு ரத்தம் வந்துருச்சுனாக்கா அதோட பல் உள்ளே போயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த பல்ல உள்ள வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே போயிடும். அப்போ என்ன பண்ணுவோம்? நாய்கெல்லாம் கடிச்சதுன்னா, நாய் எந்த வீட்டு நாய் அவங்க வீட்டுக்காரன் கூப்பிட்டு வந்து அவங்க விளக்க மாத்தால தடவை நீங்கள் தண்ணி ஊற்ற அதெல்லாம் இல்லை. முதல்ல தண்ணி ஊற்றி சோப்பு போட்டு கழுவுங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த வைரஸு வெளியில் போகலாம், செத்து போயிடும். அப்புறம் போய் உடனே ஊசி போடணும். சரியா? ரைட். விலங்குகள் கடிப்பதனால் ரேபிஸ் நோய்க்கு ஊசி போடணும் போயிட்டு. அமீபிக் சீதபேதி இதுவும் அதே மாதிரி தான். புரோட்டோசோவானால் ஒரு செல் விலங்கு புரோட்டோசோவா ஆமாவா பரவுறது உணவு, நீர், ஈக்கள் மூலமாக. கடுமையான வயிற்றுப்போக்கு, இரத்தத்துடன் கூடிய மலம், அமீபிக் சீதபேதி. காலரா அப்படி இல்லை, இது இரத்தப்போக்கோடு போகும், வயிற்று வலிச்சு போகும். இது மோசமானது. மலேரியா பிளாஸ்மோடியம் புரோட்டோசோவா. மலேரியா எதனால் வருது? பிளாஸ்மோடியம் புரோட்டோசோவா. பாக்டீரியா கிடையாது, புரோட்டோசோவா ஒரு செல் நுண்ணுயிரி. வேறு எது பார்த்தோம்? பிளாஸ்மோடியம், அமீபா, இன்னொன்று என்ன பார்த்தோம்? பேரமீசியம். இதெல்லாம் எதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்? புரோட்டோசோவா ஒரு செல் யூகேரியாட்டிக் அனிமல்ஸ். நமக்கு இருக்கா? ரைட். பென் அனோபிலஸ் கொசு, அந்த கொசு மூலியமாக தான் பரவுது. குமட்டல், வாந்தி, கடுங்காய்ச்சல். மலேரியாவுக்கு எதிரான குயினைன் மருந்து யூஸ் பண்ணலாம். மருந்து இதெல்லாம் குளோரோகுயின் மருந்துகள் எடுத்துக்கொள்ளல். மலேரியாவுக்கானது குயினைன்னு ஒரு மருந்து. அது கொசுக்களை விரட்டக்கூடிய களிம்பெல்லாம் தடவிக்கணுன்றாங்க. மனிதனுக்கும் நுண்ணுயிருக்கும் இடையே சமமான மற்றும் சமமற்ற உறவு நிலையின் பயன்கள். நல்லது விளைவிக்கிறதெல்லாம் நம்ம வளர்த்துக்கணும். கெட்டது விளைவிக்கக்கூடிய இதுலேருந்து என்ன பண்ணணும்? தப்பிக்கணும். அந்த கெட்டது விளைவிக்கக்கூடிய பாக்டீரியா, வைரஸை கொள்றதுக்கு எதை யூஸ் பண்ணுறோம்? அதே பாக்டீரியா, ஃபங்கு அதையே யூஸ் பண்ணுறோம். ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் நுண்ணுயிரில் ஆகப்படுது. சென்டிமீட்டர்லையா, மீட்டர்லையா, மில்லிமீட்டர்லையா? மைக்ரான், மைக்ரோமீட்டர். சரியா? கண்ணுக்கு தெரியுமா அது? ஆமாம். மைக்ரோமீட்டர்னால் எத்தனை? 10 to the power -6. 10 to the power -9 என்னது? நானோ. ஃபிசிக்ஸில் பார்ப்போம். ஃபிசிக்ஸ் பார்க்காதவங்களாம் போய் பார்க்க ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் இருக்கும். எல்லா சப்ஜெக்டும் ஒன்றுக்குள்ளே ஒன்று நம்மளை சுற்றியில் நடக்கிறது தான், தனித்தனியாக வச்சுக்கிறது கிடையாது. அப்படி தான் ஒரு ஃபேமஸான ஸ்கூலில் போய் கிளாஸ் எடுத்தேன். ஒரு பொண்ணு சார், நீங்கள் எல்லா சப்ஜெக்டையும் கலந்து எடுக்கிறீங்க சார் அப்படின்னு. எல்லா சப்ஜெக்டும் ஒன்றுக்குள்ளே ஒன்று தான், தனித்தனியாக. அது வந்து ஒரு கொஸ்டினை அதுக்கான ஆன்சர் மனப்பாடம் பண்ணிக்குவேன். அந்த மைண்டில் தான் நிறைய பேர் அப்படி தான் அவங்கள உருவாக்கியிருக்காங்க. அந்த குழந்தைக்கு சொல்லி என்ன பண்ணுறது? அப்படி தான் உருவாக்குறாங்க. மாறுங்க. உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளின் பண்புகளை பெற்றவை வைரஸ். பிரியான்கள், விரியான்கள் அது உயிரற்றது தான். சரியா? பிரியான், விரியான்ஸ். டேஸ் ஒரு ப்ரோகேரியாட்டிக் நுண்ணுயிரி ஆகும். ப்ரோகேரியாட்டிக் இது உயிர் உள்ளதெல்லாம் உயிரற்றதும் இல்லை. ஆல்கா, பூஞ்சையெல்லாம் வந்து யூகேரியாட்டிக். பாக்டீரியா தானே அது ப்ரோகேரியாட்டிக். ப்ரோகேரியாட்டிக் யூகேரியாட்டிக் வித்தியாசம் என்ன? நியூக்ளியஸு, உடல் செல் நுண்ணுறுப்புலாம் கிளியராக இருக்காது, தனித்தனியாக இருக்க மாட்டாங்க. மேலே கவர் இருக்காது, சைட்டோபிளாசத்துலேயே கிடப்பாங்க அங்கங்கே. ஆனால் அவங்க வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. பாக்டீரியாக்கள் வடிவத்தின் அடிப்படையில் எத்தனை வகையாக பிரிக்குது? 4. அதை மட்டும் பார்த்துக்கங்க. மனிதருக்கு சாதாரண சளியை உண்டாகும் நுண்ணுயிரி இன்ஃப்ளூயன்ஸா. டேஸ் பூஞ்சையிலிருந்து தயாரிக்கப்படுவது பெனிசிலியம் என்றழைக்கப்படுகிறது. பெனிசிலியம் நெட்டோட்டம் அந்த பூஞ்சையிலேருந்து தயாரிக்கப்படுது. ஆன்டிபயாட்டிக், முதல் ஆன்டிபயாட்டிக். இதான் வந்து என்னது? மருந்துகளின் ராணி. யாரை கண்டுபிடிச்சது? அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். ரைட்.
அந்த ஆன்டிபயோட்டிக்கை தந்தை அவர் தான். டேஸ் என்பவை நோய் தொற்றுடைய புரத துகள்களாகும். நோய் தொற்றுடைய புரத துகள். பிரியான் விரியான் சொல்லாமா? பிரியான். செல்லுக்கு வெளியே காணப்படும் வைரஸ் டேஸ் எனப்படுகிறது. அதான் பிரியான் விரியான் தான். அது செல்லுக்கு வெளியில் தான் இருக்குன்னு பார்த்தோம். நுண்ணுயிர்கள் டேஸின் உதவியுடன் காண முடியும். மைக்ரோஸ்கோப். ஒரு முனையில் கசையிலையை பெற்ற பாக்டீரியாக்கள், ஒரு முனை கசையிலை அப்படி பாக்டீரியான்னு சொல்லுவாங்க, அதை விட்டுருங்க, அது வேண்டாம் உங்களுக்கு. நோய் உண்டாக்கும் நுண்ணுயிர்கள் நோய் கிருமிகள் என அழைக்கப்படுகிறது. கரெக்டா? பெண் அனோபிலஸ் கொசுக்கள் டெங்கு வைரஸ்க்கு பரப்புது. மலேரியா அமீபிக் சீதபேதியா? மலேரியா தான். ஓகே. டெங்கு ஒருத்தர் இருப்பார், அது ஒரு கொசு. சின்னம்மை ஒரு தொற்று நோய் இல்லையா? தொற்று நோய் தான். மைக்ரோப்ஸ்னால பரவுறதெல்லாம் எல்லாத்துக்குமே பரவும், அவங்கள்ட்ட இருந்து அடுத்தவங்களுக்கு பரவும். அதனால தான் அம்மா நோய் போட்டுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, தனி ரூமில் உட்கார வச்சுருவாங்க, அங்கே யாரும் போக மாட்டாங்க, தனி தட்டு, மற்றவங்களுக்கு வரக்கூடாது. ஆனால் அம்மை நோய் ஆளையே காலி பண்ணிடும். சிட்ரஸ் கேன்சர் பூச்சிகளால் பரவுது. காற்று நீர் பூச்சி கிடையாது. மெயினாக நம்ம மனிதனுக்கு மட்டும் பார்த்துக்கணும் அதெல்லாம். ஈஸ்ட் அதிக அளவில் ஆல்கஹாலை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. நைட்ரஜனை நிலைப்படுத்தும் பாக்டீரியா. காச நோய் குரு பிரியான். குரு நோய் சொன்னோம்ல, பார்த்தோம் நான். ஒரு ப்ரோபயாட்டிக்ஸ் நன்மை தயாரிக்கக்கூடியதுன்னு அர்த்தம். ப்ரோ. எட்வர்ட் ஜென்னர் தடுப்பூசி. என்ன தடுப்பூசி? வேக்சின். வேக்சின். எதுக்கு ஃபஸ்ட்டு வேக்சின் தயாரித்தார்? பெரியம்மைக்கு, சிக்கன் பாக்ஸ். மலேரியா புரோட்டோசோவால் உண்டாகிறது. கரெக்டா? ஆமாம். என்ன புரோட்டோசோவா? புரோட்டோசோவா தான் போட்டிருந்தோம். மலேரியா பிளாஸ்மோடியம் புரோட்டோசோவா. கரெக்ட். புரோட்டோசோவானா என்ன? ஒரு செல் விலங்கு, யூகேரியாட்டிக். இந்நோய் கொசுவினால் பரவுகிறது. ஆமாவா? என்ன கொசு? அனபிலாவா? அனபிலா. ரெண்டுமே கரெக்டு. கூற்றுக்கு சரியான காரணம். ஆல்காக்கள் பிற்சார்பு உயிரிகள், பிறசார்பு உயிரிகள். ஆமாம். ஆல்கா. ஆல்கானா ஆல்கே, ப்ளூ கிரீன். ஆல்கேனா என்னது? பாசியா? தற்சார்பு ஊட்ட முறை அப்படின்னா. நான் ஃபங்கை இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் ஆமான்னு சொல்கிறீங்க பாருங்கள். அவை பச்சையத்தை பெற்றிருப்பதில்லை. இல்லை, பெற்று இருக்கும். ரெண்டுமே தப்பு. ஓகேவா? இதோட அந்த மைக்ரோப்ஸ் இதில் முடிஞ்சிச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு அதே மைக்ரோப்ஸ் பற்றி 9th ஒரு லெசன் இருக்குது, நாளைக்கு பார்ப்போம். திரும்ப ரீகால் ஆகும். புரிஞ்சுங்க, ட்ரை பண்ணுங்கள். திரும்ப இங்கே உட்காந்து கேட்குறதே போதும். புக் எடுத்து படிச்சுக்கலான்னு மைண்ட் செட்லாம் இல்லாமல் சும்மா உட்காந்து குழந்த மாதிரி கவனிச்சிங்கன்னா போதும், அழகாக தட்டிடலாம். இந்த விஷயத்தை நான் கிராமத்தான் படிக்க ஸ்கூல் காலேஜெலாம் போகாதவங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அழகாக கவனிச்சுட்டு அப்படியே போய் எழுதிடுவாங்க. என் நடுவில் உங்களை என்ன பண்ணிட்டானுங்க, புக் எடுத்து படிக்கணும், மந்திரம் மாதிரி மனப்பாடம் பண்ணணும் உங்கள் மைண்ட் செட்டு. அதனால தான் திரும்ப படிக்கிற மாதிரி. சரி, பார்க்கலாம்.